ஒரு வியாபாரி என்ன பண்ணாரு, மூத்தவர், அவர் கொஞ்சம் பெரியவர், அடுத்த ஆள் கொஞ்சம் வயதில் இளையவர். இந்த மூத்த வியாபாரி அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்துச்சு. அதுக்காக ஒரு வைத்தியர் என்ன சொன்னார், பக்கத்து மாநிலத்துக்கு போங்க, அங்கே சில மாதங்கள் தங்கி வைத்தியம் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்கிற நோய் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிராமத்தில் யாருக்கு கலப்பைகள் வேணும்னாலும் இவர் அவங்களுக்கு வாடகைக்கு விட்டுட்டு இருந்தார். இப்போ இந்த 50 இரும்பு கலப்பைகளையும் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு போகணும் இல்லையா, அதனால பக்கத்தில் இருக்கிற அவருடைய அந்த நண்பர் இன்னொரு வியாபாரி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த 50 கலப்பைகளையும் உங்ககிட்ட தான் பெரிய குடோன் இருக்குல்ல, அங்கே கொண்டு வந்து நான் வைக்கிறேன், நான் என் மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் வைத்தியம் பார்த்துட்டு, நீங்கள் அது வரைக்கும் இந்த 50 கலப்பைகளையும் உங்களுடைய அந்த குடோனில் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நோய் சரியாயிடுச்சு. இப்போ அவங்க 2 பேரும் திரும்ப வர்றாங்க. சரி, இந்த 50 கலப்பைகளும் எங்கே இருக்குது, குடோனில் இருக்கா அப்படின்னு கேட்டார் அவர் பெரியவர். அப்போ அந்த சின்னவர் சொன்னார், கலப்பையா, அதை ஏன் கேட்குறீங்க, நாடே கெட்டு போச்சு அப்படின்னு அந்த சின்னவருடைய மனைவி புலம்ப ஆரம்பித்தாங்க. ஏம்மா, என்னம்மா நடந்துச்சு நாட்டில் அப்படின்னு இவர் கேட்க, இங்கே வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இந்த குடோனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா 50 இரும்பு கலப்பைகள் இருந்த இடத்துல சில எலி புழுக்கைகள் மட்டும் அங்கங்கே கடந்துச்சு. இங்கேருந்தோ காட்டுக்குள்ளே இருந்து 4-5 எலிகள் வந்துருச்சு. இந்த எலி பூரா அது இரும்பு கலப்பையவே கடிச்சு கடிச்சு தின்னுடுச்சு. எங்களால் அதை ஒன்றுமே பண்ண முடியல, பாருங்க எலி வந்துட்டு போனதுக்கு சாட்சியா இது எலி புழுக்கையாக கிடக்கு பாருங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டுருச்சு. இவருக்கு நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. பக்கத்து வீட்டில் உள்ள அந்த மாமாலாம் திருவிழாவுக்கு போகிறாங்க, நானும் அவங்களோட போகிறேன் அப்படின்னு கிளம்பினான். இப்போ பெரியவர் அவருடைய மாட்டு வண்டியில் இந்த சின்னவரோட பையன் 10 வயசு பையனை வண்டியில் ஏற்றிட்டு இவர் குடும்பத்தோடு கிளம்பி அந்த ஊர் திருவிழாவுக்கு போகிறாங்க. இப்போ திருவிழா முடிஞ்சுது, திரும்ப வர்றாங்க. திருவிழாவில் தெப்பம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தெப்பத்தில் ஏறி நானும் போகணும் அப்படின்னு உன் பையன் அடம் பிடிச்சான். அதில் ஏற்றி விட்டா அந்த தெப்பத்தில் அவன் போய்கிட்டே இருந்தான். அந்த குளத்துல கரையில் தவக்கலை இருக்கும்ல, தவக்கலை, அந்த தவக்கலை உன் பையனை முழுங்கிருச்சுப்பா அப்படின்ட்டாரு. இப்போ அந்த பெரியவர் வியாபாரி சொல்கிறாரு, அட ஆமாங்க, நாடு நாசமாக போச்சு, இந்த நாட்டில் பாருங்க இரும்பு கலப்பையெல்லாம் எலி திங்குது, தவக்கலை வாய்க்குள்ளே இந்த 10 வயசு பையன் போகிறான், இப்படியெல்லாம் நடக்குது அநியாயம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே தான் இந்த சின்னவர், வயதில் சின்னவர் வியாபாரி இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவிக்கு புத்தி வந்துச்சு. அவங்க எல்லார் முன்னாலேயும் காலில் விழுந்து கும்பிட்டு அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி நான் தான் பொய் சொன்னேன்,